காங்கிரஸ் தலைவர் இளங்கோவனை கண்டித்து அதிமுக நடத்தும் போராட்டம் தேவையற்றது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் தேவப்பிரிய நடத்திய நேரடி உரையாடலை இப்போது பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுடனான சந்திப்பு குறித்து காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் EVKS இளங்கோவன் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கு தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே பல்வேறு விதமான போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசனிடம் சில கேள்விகளை கேட்கலாம். ஐயா, இந்த EVKS இளங்கோவனுடைய அவதூறு பேச்சை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? பிரதமர் தமிழ்நாட்டிற்கு வந்த பொழுது விமான நிலையம் சென்று முதலமைச்சர் அவர்கள் வரவேற்றார்கள். அது மரபு, அரசியல் மரபு. பிறகு முதலமைச்சருடைய இல்லத்திற்கு பிரதமர் சென்று 50 நிமிடங்கள் உரையாற்றி வந்திருக்கிறார். அது ஒரு சர்ச்சையானது. ஏனென்றால் முதலமைச்சரின் மீது ஒரு வழக்கு நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு சூழலில் பிரதமர் இவ்வாறு தனித்து சந்திக்கலாமா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இது ஒரு அரசியல் ரீதியான கேள்வியாகும். இதற்கு முதலமைச்சரும் பிரதமர் அலுவலகமும் பதிலளிக்க வேண்டும். பதிலளிப்பது அவருடைய கடமையாகும். பல யூகங்களுக்கு வழிவைக்காமல் பதிலளிக்க வேண்டும். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ரகசியமான உறவு இருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை அவ்வாறு அவர்கள் எதிர்கொள்ள விரும்புகிறார்கள் என்பன போன்ற யூகச் செய்திகள் வெளிவருகின்றன. இந்த சூழலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு EVS இளங்கோவன் அவர்கள் அதை சொல்லுகிற பொழுது ஒரு தமிழகத்திற்குரிய அரசியல் நாகரிக முறைகளோடு அதை சொல்லியிருக்க வேண்டும். நாம் எந்த சூழலிலும் அரசியல் நாகரிகத்தை யாரும் கைவிட்டுவிடக் கூடாது என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலையாகும். சொல்லுகிற விதத்தில் அதை மக்கள் கேட்டதை புரிந்து கொள்கிற பொழுது ஒரு தவறான அர்த்தத்தை உருவாக்கக்கூடிய விதத்தில் அவருடைய உரை இருந்திருக்குமையானால் நிச்சயமாக அது தவிர்த்திருக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் இதை ஒரு காரணம் காட்டி இது ஒரு அரசியல் பிரச்சனையாக்கி அதை கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிடலாம். அதிமுக தரப்பில் இருந்து அவங்களுடைய தலைமை கழகத்தின் சார்பில் ஒரு கண்டித்து அறிக்கையை வெளியிட்டு அதை ஒரு சாதாரணமாக முடிப்பதை விட்டுவிட்டு அதை எதிர்த்து அதுக்கு ஒரு கொடும்பாவியர்ப்பு, கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் போன்ற நிலைகளில் ஆளுகிற கட்சி, தமிழ்நாட்டில் அந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறது, அப்படி அது ஈடுபடுகிற பொழுது சட்டம் ஒழுங்கு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது. யாரை எதிர்த்து இவர்கள் போராடுகிறார்கள் என்கிற கேள்வி. அரசாங்கம் அவருடைய அரசாங்கம் இருக்கிற பொழுது அவர்களே கொடும்பாவி எரித்தால் அப்படி கொடும்பாவி இருப்பது சட்ட ரீதியாக தவறானது. அப்ப சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டாம். அந்த நடவடிக்கையை எடுப்பதற்கு யார் உத்தரவு போடுவது? அதிமுக அரசாங்கம் தான் உத்தரவிட வேண்டும். இவைகள் தவிர்க்கப்பட வேண்டும், தவிர்த்திருக்க வேண்டும். அத்தகைய அணுகுமுறை மேற்கொண்டிருக்க கூடாது. தமிழக அரசியல் கட்சி தலைவர்களில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அரசியல் நாகரிகம் கருதி பொதுமக்கள் முன்னிலையில் வெளிப்படுத்த வேண்டும் என்றும், சமூக தளம் என்பது அனைவரும் தங்களுடைய கருத்து வேறுபாடுகளை நாகரிகம் கருதியும் மக்கள் முன்பே எடுத்துரைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் தேவப்பிரியன்.